திருவண்ணாமலையில் திமுக வடக்கு மண்டல இளைஞரணி கூட்டம் தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் வருகை தந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை முதன்மை செயலர் பிரவீன்குமார் வழங்குவதற்காக இணைக்கிறார். பிரவீன்குமார், வணக்கம். விவரங்கள் நாம் ஏற்கனவே கூறியது போல சிறப்பு அழைப்பாளராக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து கொண்டிருக்கூடிய இந்த நேரலை காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கோம். ஏற்கனவே கிட்டத்தட்ட 2 லட்சம் தொண்டர்கள் அதில் கலந்து கொண்டிருக்கூடிய நிலையில் அவர்கள் அனைவரும் உற்சாகப்படுத்தக்கூடிய வகையில் கையசைத்தபடி தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த நிகழ்ச்சியுடைய மேடைக்கு அருகே வந்து கொண்டிருக்கூடிய நேரலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே திமுகவுடைய மூத்த அமைச்சர் துரைமுருகன் மற்றும் MP DR பாலு, கனிமொழி உள்ளிட்ட பல மூத்த நிர்வாகிகள் அந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டிருக்கூடிய சூழ்நிலையில் இளைஞர் அணி மாநாடு என்பதால் இளைஞர் அணி சார்பாக இருக்கக்கூடிய அதற்கு அங்கீகாரமாக இருக்கக்கூடிய உதயநிதி தலைமை தாங்குகிறார். சிறப்பு அழைப்பாளராக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு அவர் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டு அதற்கான அழைப்புதல் வீடியோக்கள் மூலமாக கூட வெளியிட்டிருந்தார். அதன் அடிப்படையாக அதனுடைய தொடர்ச்சியாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது மேடை அருகே வந்து கொண்டிருக்கூடிய நேரலை காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவண்ணாமலையில் அங்கு கூடியிருக்கக்கூடிய கூட்டங்களுக்கு மத்தியில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய வாகனம், அதைத் தொடர்ந்து அவர் மேடை அருகே வர அந்த நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கோம். வழிநெடுகிலும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தொண்டர்களையும் கையசைத்தபடி அவர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய வகையில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிகழ்ச்சியின் மேடை அருகே வருகிறார். நிகழ்ச்சியினுடைய மிக சிறப்பாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரை இடம்பெற இருக்கின்றது என்பதும் இதில் பல முக்கியமான ஒரு இந்த பேச்சுக்கள். ஏனென்றால் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னேற்றி தற்போது ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் மிக தீவிரமாக காய் நகர்த்தி வரக்கூடிய சூழ்நிலையில் அதையொட்டி 2026 சட்டமன்ற தேர்தலையொட்டி நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படக்கூடியதான் திமுக இந்த இளைஞரணி மாநாடு. அந்த இளைஞரணி மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டிருக்கூடிய தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் சிறப்பு உரை ஆற்ற இருக்கிறார். அந்த உரையின் போது இளைஞர்களை கவரக்கூடிய வகையிலும் அவரோடு உற்சாகப்படுத்தக்கூடிய வகையிலும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு சிறப்பாக செய்யப்பட்டது, அதற்கு பாராட்டு தெரிவிக்கக்கூடிய வகையிலும் பல முக்கியமான பேச்சுக்கெல்லாம் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படியாக கிட்டத்தட்ட இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை 2 லட்சம் பேர் இந்த நிகழ்ச்சி வருகை தந்து இருக்கிறார்கள் என்பது திமுக சொல்லக்கூடிய அந்த புள்ளி விவரமாக இருக்கின்றது. ஏற்கனவே அதற்கான நிபந்தனைகளோடு காவல்துறை அனுமதி வழங்கி அதெல்லாம் மிக நேர்த்தியாக நடைபெற்று நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடத்தக்கூடிய வகையிலும் திமுகவுடைய முன்னெடுப்பாக இருக்கின்ற நிலையில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிகழ்ச்சி சிறப்பு அழைப்பாளராக இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சிறப்பு அழைப்பாளர் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்றார். நிகிதா, நமது கழக தலைவர் அவர்களின் சீரிய வழிகாட்டுதலில் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட கழகங்களின் சந்திப்பு 1935ஆம் ஆண்டு திருப்பூரில் நடந்த செங்குந்தை இளைஞர் மாநாட்டில் பெரியாரை முதலாக சந்தித்தார் அண்ணா. அதன் பின் அவர் கண்டதும் கொண்டதும் ஒரே தலைவர், அவர்தான் பெரியார். பெரியாரின் குடியரசு மற்றும் விடுதலை நாளிதழ்களில் துணை ஆசிரியராக பணிபுரிந்து பகுத்தறிவு, சுயமரியாதை, சமூக நீதி கருத்துக்களை பட்டி தொட்டி எங்கும் பரப்பச் செய்தார்.